ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 4வது தசகத்தில் 14வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தஸ்ய ச க்ஷிதிபயோ மகோநிலத், தஸ்ய ச க்ஷிதிபயோ மகோநிலத், யோ மகத் பிரகிருதி சப்தகாவ்ருதிஹ, யோ மகத் பிரகிருதி சப்தகாவ்ருதிஹ, தத்ததாத்மகதயா விசன்சுகி, தத்ததாத்மகதயா விசன்சுகி, யாதி தே பதமனாவ்ருதம் விபோ, யாதி தே பதமனாவ்ருதம் விபோ. தஸ்ய ச க்ஷிதிபயோ மகோநிலத், யோ மகத் பிரகிருதி சப்தகாவ்ருதிஹ, தஸ்ய ச க்ஷிதிபயோ மகோநிலத், யோ மகத் பிரகிருதி சப்தகாவ்ருதிஹ, தத்ததாத்மகதயா விசன்சுகி, யாதி தே பதமனாவ்ருதம் விபோ, தத்ததாத்மகதயா விசன்சுகி, யாதி தே பதமனாவ்ருதம் விபோ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பிரம்மாண்டத்தை பிளந்து கொண்டு செல்கின்ற யோகி, தஸ்யச்ச பிரம்மாண்டத்தின், க்ஷிதி நிலம், பயன தண்ணீர், மகர் அக்னி, அனிலகன காற்று, யோமன ஆகாயம், மகத்துன மகத்தத்துவம், பிரகிருத்தின மாயை. இப்போ இந்த பஞ்சபூதம், மகத்தத்துவம், பிரகிருதி, இந்த ஏழும் ஆவரணங்களாக, சப்தகாவிருத்தி 7 ஆவரணங்கள். இந்த ஆவரணங்கிறத ஒரு கவரிங்னு வச்சுக்கலாம். இந்த 7 நாளையும் சூழப்பட்டு இருக்கிறது. அப்போது இதை கடந்து செல்வதற்கு அந்த யோகி என்ன செய்கிறார்னா, தத்தத் ஆத்மகதையா, அந்தந்த வடிவாகி கடந்து சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு பஞ்சபூதமும் அந்தந்த பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட ஆவரணத்தில் லயமாகிவிடும். அப்போ அந்த ஜீவாத்மா நல்ல பூரணமாக சுதந்திரம் அடைந்துவிடும். அதனால் சுகி ஆனந்தமாக, அனாவிருத்த எல்லையில்லாத, தடைகளே இல்லாத, எந்த ஆவரணமும் பகவானோட பதத்தை சூழ்ந்திருக்காது. தே பதம், உன்னுடைய பதத்தை அடைகிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி அதன் முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தஸ்ய ச க்ஷிதிபயோ மகோநிலத், யோ மகத் பிரகிருதி சப்தகாவ்ருதிஹ, தத்ததாத்மகதயா விசன்சுகி, யாதி தே பதமனாவ்ருதம் விபோ. மகா பிரளயத்துக்காக காத்திருக்காமல் தன் விருப்பப்படி பிரம்மாண்டத்தை பிளந்து கொண்டு போகும் யோகி எப்படி முக்தி அடைகிறார் என்று இந்த 14வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பட்டதிரிகள் சொல்கிறார். பிரம்மாண்டம்ங்கிறது 7 லேயர்ஸால் சூழப்பட்டிருக்கு. அது என்னென்ன 7? பஞ்சமகாபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற 5. 6வது மகத்தத்துவம், 7வது பிரகிருதி. இந்த 7 ஆவரணங்களையும் கிடைக்கும்போது யோகியோட சூக்ஷ்ம சரீரம் அந்தந்த வடிவமாகி கடந்து போகுங்கிறார். அப்படின்னா என்னது? சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு பஞ்சபூதமும் அந்தந்த பஞ்சபூதத்தால் உண்டாக்கப்பட்ட ஆவரணத்தில் லயமாகி கரைஞ்சிடும். அதன் பின் அந்த யோகி தடையற்ற உங்கள் ஸ்தானத்தை அடைந்து சாயுஜ்ய முக்தியை அடைகிறார். அதாவது பகவானோட ஸ்தானம் அதுக்கு மேலே எந்த ஆவரணமும் கிடையாது. அதனால் தடையற்ற உங்கள் ஸ்தானத்தை அடைந்து சாயுஜ்ய முக்தியை அடைகிறார் என்று சொல்கிறார்.